வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். In this pharmacy information, we are sharing about the isolation and purification of phyto constituents from B Pharmacy Semester 5 degree course, Pharmacognose and Phytochemistry to Unit 5 Phytochemistry. Totally 5 techniques: fractional crystallization, fractional distillation, fractional liberation, sublimation and counter current distribution. இந்த மாதிரி மொத்தம் 5 டெக்னிக்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம். அதாவது ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஃபைட்டோ கான்ஸ்டியன்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டெக்னிக்ஸை பற்றி நம்ம ஜஸ்ட் அவுட்லைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கவுண்டர் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னிக் சொல்கிறாங்க. இதில் வந்து இட் இஸ் எ லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் விச் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி. அதாவது பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி பிரின்சிபிளை பேஸ் பண்ணி லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் இது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த சீரியஸ் ஆஃப் contacting tubes called Kreitz counter current distribution tube. So counter current distribution tube சொல்றாங்க. Each containing 2 different chambers. ஒவ்வொரு டியூப்லையும் different chambers இருக்கும். So lower chamber it contains a stationary phase in all the tubes. எல்லா டியூப்ல இருக்கக்கூடிய லோயர் சேம்பர்ல வந்து லோயர் சேம்பர் ஏன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷனரி ஃபேஸ் இருக்கும். அந்த அப்பர் சேம்பர் பி இஸ் ஃபில்டு வித் மொபைல் ஃபேஸ். அப்பர் சேம்பரில் வந்து மொபைல் ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மேபி அன் ஆக்வஸ் ஃபேஸ் கண்டெய்னிங் அப்ராப்ரியேட் ரியேஜென்ட்ஸ் அண்ட் பஃபர். இதில் வந்து அப்ராப்ரியேட் ரியேஜென்ட்ஸ் இருக்கலாம், இல்லை பஃபர்ஸ் இருக்கலாம். வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் இன் காலம் ஏ இஸ் ஸ்மால் எனஃப் that it would not flow through the tube C in chamber B. ஸோ அதில் வந்து கம்மியான அளவு சால்வெண்ட் இருக்கலாம், சேம்பர் பி சியில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய மாதிரி சொல்லியிருக்காங்க. த மிக்சர் டு பி ஃப்ராக்ஷனேட்டட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் சேம்பர் ஏ ஆஃப் ஃபர்ஸ்ட் டியூப் இன் சீரியஸ். ஸோ நம்ம எந்த மிக்சரை வந்து நம்ம ஃப்ராக்ஷனேட் பண்ணணுமோ அது சேம்பர் ஏல நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. த apparatus is subjected to shaking operation by rocking back and front and then layers are allowed to separate. ஸோ அப்போ நம்ம ஷேக் பண்ணும்போது எப்படி ஷேக் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா ஷேக்கிங் ஆப்ரேஷன் பை ராக்கிங் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அந்த மாதிரி ஷேக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது செப்பரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. The components of the mixture are distributed between the 2 layers surrounding to their particular coefficients. ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து மிக்சரில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், 2 லேயருக்கு இடையில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். லேயர் சரௌண்டிங் டு தேர் பார்ட்டிகிள்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ். அந்த லேயரை சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் கோஎஃபிஷியன்ட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஃபேஸ் செப்பரேஷன் த அசம்பிளி இஸ் tilted 90 degree. ஸோ அந்த ஃபேஸ் செப்பரேஷனுக்கு அப்போ 90 டிகிரி பொசிஷனில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. த அப்பர் மொபைல் ஃபேஸ் ஃப்ளோஸ் த்ரூ டியூப் சி இன்டு சேம்பர் பி. அப்பரில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபேஸ் வந்து சேம்பர் பிக்குள்ளே ஃப்ளோ ஆகும். அகைன் த அசம்பிளி இஸ் ரொட்டேட்டட் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. த மொபைல் ஃபேஸ் ஆஃப் சேம்பர் பி ஃப்ளோஸ் அவுட் த்ரூ டியூப் டி. டியூப் டிக்கு வந்துடும் இன்டு த நெக்ஸ்ட் டியூப் இன் சீரியஸ் விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வித்தவுட் சாம்பிள். ஸோ அங்கே வந்து சாம்பிள் எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. த ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ் டிபெண்டிங் அப்பான் த பார்ட்டிஷன் எஃபிஷியன்ஸ் ஆர் தி நம்பர் ஆஃப் டியூப்ஸ். ஸோ இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த மிக்சர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு செப்பரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒன் ஆஃப் த செப்பரேஷன் டெக்னிக். அடுத்த செப்பரேஷன் டெக்னிக் என்னென்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். செகண்ட் டெக்னிக் கிறிஸ்டலைசேஷன் டெக்னிக் வந்து ஓல்டன் டெக்னிக் சொல்கிறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் த மிக்சர். அதாவது ஒரு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்லேருந்து நம்ம காம்பனண்ட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெக்னிக். இட் இஸ் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த inherent character of the compound which forms crystals at the
பாயிண்ட் ஆஃப் சூப்பர் சேச்சுரேஷன் இன் த சால்வெண்ட் இன் விச் இட் இஸ் சால்யூபிள். அதாவது இன்ஹரண்ட் கேரக்டர் ஆஃப் த காம்பவுண்ட், அதாவது காம்பவுண்டோடைய இயற்கை நேச்சரை பொறுத்து விச் ஃபார்ம்ஸ் கிறிஸ்டல்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் சூப்பர் சேச்சுரேஷன். சில காம்பவுண்ட்ஸ் வந்து சூப்பர் சேச்சுரேஷன் ஆகும்போது கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த சால்வெண்ட் இன் விச் இட் சால்யூபிள், எந்த சால்வெண்ட்டில் வந்து கரையுதோ அதில் வந்து சூப்பர் சேச்சுரேஷன் ஆகும். மெனி phytopharmaceuticals and natural products are a crystalline compound which tends to crystallize, which tends to crystalline even in the mixture. ஸோ மிக்சரில் இருந்தால் கூட அது வந்து கிறிஸ்டலைனாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. The compounds such as sugars, glycosides, alkaloids, steroids, triterpenoids, flavonoids extra slow the crystalline nature with certain excipients, certain exceptions. அதாவது சுகர்ஸு, கிளைகோசைட்ஸு, அல்கலாய்ட்ஸு, ஸ்டீராய்ட்ஸு, ட்ரைடெர்பினாய்ட்ஸு, ஃப்ளேவனாய்ட்ஸு எக்ஸ்ட்ரா ஷோ த கிறிஸ்டலைன் நேச்சர் வித் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ். இது வந்து சில இதில் இந்த காம்பவுண்ட்ஸில் நம்ம இப்போ சொன்ன பர்டிகுலர் காம்பவுண்ட்ஸில் வந்து சில எக்ஸப்ஷனை, சில காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸப்ஷன், மற்றபடி எல்லாமே கிறிஸ்டலைன் ஆகக்கூடியன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ப்ராசஸ் சச்சஸ் கான்சன்ட்ரேஷன், slow evaporation, refrigeration are used for crystallizing the products. ப்ராடக்ட்ஸை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதாவது பர்டிகுலர் ஒரு எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நம்ம பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் பிளேஸில் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஆகும். அப்புறம் எவாப்ரேஷன் பண்ணுறோம் அதுக்கடுத்து. அப்புறம் ரெஃப்ரிஜரேஷன், இதெல்லாம் வந்து நம்ம கிறிஸ்டலைசிங் ப்ராடக்டை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் சொல்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப் சுகர்ஸ், ozone formation leads to the crystallization of the derivatives in the form various types of crystals enabling the analysis of sugar. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா சுகர்ஸில் வந்து ஓசோன் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? இன்கேஸ் ஆஃப் சுகர்ஸ் ஓசோன் ஃபார்மேஷன் லீட்ஸ் டு தி கிறிஸ்டலைசேஷன், அதனால் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலன்னு சொல்கிறாங்க. ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் in the form various types of crystals enabling the analysis of sugars. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட்ஸ் நம்ம பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு டெக்னிக் தான் வந்து என்னது, கிறிஸ்டலைசேஷன். அடுத்து வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் நமக்கு தெரியும், அது ஒரு ஈஸியான டெக்னிக் தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இதில் பார்த்தாலும் நமக்கு புரியும். ஹீட் சோர்ஸ் கொடுக்குறோம், இங்கே வந்து வாட்டர், இதில் வந்து மிக்சர், அப்புறம் வந்து காக் நம்ம இது அது தக்கமாக வச்சுருக்கிறோம், டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு. இது என்ன அப்படின்னா தெர்மோமீட்டர் மேலே இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃப்ராக்ஷனேட்டிங் காலம், இது வந்து கண்டென்சர். ஓகேவா? அப்புறம் வந்து ஹாட் வாட்டர் எண்டு, வாட்டர் அவுட்லெட்டு, அப்புறம் வாட்டர் கண்டென்சர் இது, அப்புறம் கோல்டு வாட்டர் இன்லெட்டு, அப்புறம் பியூர் லிக்யூட் காம்பவுண்ட் நமக்கு செப்பரேட்டாக கிடைச்சிருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பற்றி பார்க்கலாம். தமிழில் வந்து பின்ன காய்ச்சி வடித்தல்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டிலேஷன் காம்பவுண்ட் ஷால் ஹாவ் தி வாலட்டைல் நேச்சர். இது வந்து வாலட்டைல் நேச்சராக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம டிஸ்டிலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் தி செப்பரேஷன் ஆஃப் எசென்சியல் ஆயில் காம்பவுண்ட்ஸ், எஸ்பெஷலி ரோஸ் ஆயில், இந்த மாதிரியான வாலட்டைல் ஆயில் காம்பவுண்ட்ஸ் பிரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். மோஸ்ட் ஆஃப் த வாலட்டைல் காம்பனன்ட்ஸ் ஆர் steam volatile and if the process of fractional distillation is used. ஸோ பெரும்பாலான அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் வாலட்டைல் காம்பவுண்ட்ஸ்க்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. வேரியஸ் லோ பாயிலிங் அண்ட் ஹை பாயிலிங் காம்பவுண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த டோட்டல் ஆயில். ஸோ டோட்டல் ஆயிலிருந்து ஹை பாயிலிங் பாயிண்ட்டு இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸையும் லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் largely used for separation of hydrocarbons from the oxygenated volatile oil. ஆக்சிஜனேட்டட் வாலட்டைல் ஆயில் இருந்து ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம பிரிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இது ஆக்சிஜனேட்டட் வாலட்டைல் காம்பவுண்ட்ஸ். அடுத்து the products referred to as terpeneless volatile oils. இதை வந்து நம்ம terpeneless volatile oilனு சொல்கிறோம்.
அதாவது this process is largely used for separation of hydrocarbon from the oxygenated volatile oil. ஆக்சிஜனேட்டட் வாலடைல் ஆயிலிருந்து ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ண டெக்னிக் சொல்கிறோம். டோட்டலாக அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெர்பின்லெஸ் வாலடைல் ஆயில்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த காம்பவுண்ட்ஸ் லைக் சிட்ரால், சிட்ரோனலால், யூக்கலிப்டால் ஆர் ஈவன் நவ் செப்பரேட்டட் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அதாவது சிட்ரால் இருக்கு இல்லையா, இப்போ லெமன் கிராஸ், பல்மரோசா கிராஸ், சிட்ரோனலா கிராஸ் இதில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட். அப்போ சிட்ரோனலால் அது வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கக்கூடியது, ஈக்குவலிப்டால் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸை நம்ம பிரிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகே, இட் இஸ் யூஸ்டு இன் த செப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோசைனிக் ஆசிட் ஃப்ரம் பிளான்ட் மெட்டீரியல். ஒரு பிளான்ட் மெட்டீரியலிருந்து ஹைட்ரோசைனிக் ஆசிட் செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் தான். இதில் நம்ம ஹிண்ட்ஸ் எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். வாலடைல் காம்பவுண்ட்ஸ் பிரிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற டெக்னிக் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். மோஸ்ட் ஸ்டீம் volatile if it is used low boiling point, high boiling point from total oil. அந்த low boiling point products, high boiling point products எல்லாம் டோட்டல் ஆயிலேருந்து பிரிக்கலாம். டெர்பின்லெஸ் வாலடைல் ஆயில் அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். செப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் ஃப்ரம் ஆக்சிஜனேட்டட் வாலடைல் ஆயில். அடுத்து சிட்ரோனால், யூக்கலிப்டால் இதெல்லாம் ஐசோலேட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறாங்க. செப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோசைனிக் ஆசிட் இதுக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து ஃப்ராக்ஷனல் லிபரேஷன். இது ஒரு டெக்னிக், சரியா? இது வந்து அனதர் ஒன் டெக்னிக் ஃப்ராக்ஷனல் லிபரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் லிபரேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் தி டெண்டன்சி ஆஃப் precipitation comes out the solution. இதில் என்ன மீனிங் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் லிபரேஷன் இஸ் த ப்ராசஸ், இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் குரூப் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் தி டெண்டன்சி ஆஃப் precipitation comes out the solution. சொல்யூஷன்லேருந்து precipitation வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லிபரேஷன் மூலமாக. In such cases, the number of compounds such as alkaloids is modified by converting their salt form or free bases. ஸோ இதில் என்னென்னா in such cases the nature of compounds such as alkaloids is modified by converting their salt form or free bases. அல்கலாய்ட்ஸ் வந்து மாடிஃபை ஆக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து if such alkaloids are more number with variation in basic nature with such conversions base, liberation base may be brought about from a weaker base to relatively stronger base. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா if such alkaloids are more in number with variation in basic nature, பேசிக் நேச்சரில் வந்து இந்த அல்கலாய்ட்ஸ் எல்லாமே வந்து வேரியேஷன் ஆகும்போது with such conversion base liberation with such conversion base liberation base may be brought about from a weaker base to relatively stronger base அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? The process is often used even at the industrial level for the separation of quinine from cinchona, isolation of morphine and many other alkaloids. ஸோ செப்பரேட்டாக பொதுவாக வந்து ஐசோலேஷன் டெக்னிக்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து by using the similar processes phenols, organic acid like compounds are liberated from the solution. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து ஃபீனால் ஆர்கானிக் ஆசிட்ஸு அப்புறம் வந்து மற்ற காம்பவுண்ட் லிபரேஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இதனுடைய ஸ்கீமாட்டிக் டயக்ராம். ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க, ஸ்கீமாட்டிக் டயக்ராம்ஸ். இதில் வந்து ரிசீவர், ரீபில்லி, ரெஃப்ளக்ஸ், காலம் ஆர் ஃபீடு, அப்புறம் இதில் வந்து கண்டென்சர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த டிஸ்டிலேட் ஆர் ப்ராடக்ட்டு. அப்போ இது கண்டென்சர், இது வந்து டிஸ்டிலேட் ப்ராடக்ட்டு, இது ரிசீவர். அப்போ டிஸ்டிலேட் ப்ராடக்ட்ஸு, ரிசீவர்.
ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். வரக்கூடிய டைமில் நம்ம வந்து இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனல் லிபரேஷனுடைய கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் மூலமாக சொல்யூஷனில் வந்து பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. கன்வெர்ட்டிங் அல்கலாய்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வீக்கர் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கர் பேஸாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில். அப்போ இண்டஸ்ட்ரியலில் வந்து குயினைன், மார்ஃபின், அப்புறம் வந்து அதர் அல்கலாய்ட்ஸ் ஐசோலேஷனில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபினாலிக் ஆர்கானிக் ஆசிடையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம இன்னும் படிக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, சப்ளிமேஷன் பற்றி படிக்கலாம். சப்ளிமேஷன் நமக்கு தெரியும். தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு திடப்பொருள் திரவம் ஆகாமல் நேரடியாக வாயுநிலைக்கு மாறினால் அதற்கு சப்ளிமேஷன் சொல்லுவோம். பதங்கமாதல் சொல்லுவாங்க. ஆஸ் எ matter of fact, there are very few natural products which have sublimation nature. Sublimation nature வந்து ரொம்ப கம்மியான நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ப்ராசஸ் த காம்பனண்ட் இஃப் சப்ஜெக்டட் டு ஹீட்டிங் சேஞ்ச் ஃப்ரம் சாலிட் state to gaseous state directly without passing through a phase of liquid. ஸோ லிக்யூட் ஸ்டேட்ஸ் இல்லாமல் டேரெக்டாக வந்து கேஸாக மாறுன்னு சொல்கிறாங்க. சச் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் தி gaseous state gets deposited on the கூலர் சர்ஃபேஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் ஆர் கேக். அந்த கேஸை வந்து நம்ம கூல் பண்ணும்போது நமக்கு வந்து கிறிஸ்டல்ஸோ கேக்கோ ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஈஸி தான். திஸ் ப்ராசஸ் இஸ் ட்ரெடிஷ்னலி யூஸ்டு ஃபார் த செப்பரேஷன் ஆஃப் கேம்ஃபர் ஃப்ரம் த சிப்ஸ். நேச்சுரலாக கேம்ஃபர் சிப்ஸில் கேம்ஃபர் எடுக்க யூஸ் பண்ணுறாங்க. From the chips of wood of cinnamomum camphora to obtain solid sublimation of camphor. ஸோ சின்னமோமம் கேம்ஃபோரா பிளான்ட்லேருந்து நமக்கு வந்து கேம்ஃபர் எடுக்கிறதுக்காக வேண்டி நேச்சுரலாக யூஸ் பண்ணுற மெத்தட்னு சொல்கிறாங்க. சப்ளிமேஷன் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் ஐசோலேஷன் ஆஃப் கெஃபின் ஃப்ரம் டீ. ஐசோலேஷன் ஆஃப் கெஃபின் ஃப்ரம் டீ யூஸ் பண்ணுறாங்க. ஆர் ஃபார் தி பியூரிஃபிகேஷன் ஆஃப் natural present in a crude extract. Purification of material present in a crude extract. ஸோ மெயினாக வந்து சப்ளிமேஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஐசோலேஷன் ஆஃப் கெஃபின் ஃப்ரம் டீ லீவ்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் ஏ க்ரூட் எக்ஸ்ட்ராக்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் sublimation is the well-known process for the isolation and purification of sulfur. ஸோ எஸ்பெஷலி ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் சல்ஃபரில் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து சப்ளிமேஷன் டெக்னிக்கோடைய ஒரு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன். நீங்கள் வந்து பர்னர் இருக்குது கீழே. அப்போ சைனா டிஷ்ஷில் அம்மோனியம் குளோரைடு வேப்பர், சரியா, அம்மோனியம் குளோரைடு சொலிடிஃபை ஆகிருக்குது. அதை வந்து நம்ம இன்வெர்டட் டியூப் மூலமாக மேலே ஒரு காட்டன் பிளாக் வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு சப்ளிமேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க சப்ளிமேஷனுக்கு. சப்ளிமேஷன் நேச்சர் வெரி ஃபியூ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹீட்டிங் பண்ணுறோம், சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. சாலிட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது, வித்தவுட் லிக்யூட். அப்புறம் கேசியஸ் ஸ்டேட்டில் கூல் பண்ணால் கிறிஸ்டல்ஸில் கேக்க ஃபார்ம் ஆகுது. கேம்ஃபர் ஃப்ரம் சின்னமோமம் கேம்ஃபோரா, அப்புறம் கெஃபின் ஃப்ரம் டீ, அப்புறம் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் இன் க்ரூட் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸு. அப்புறம் ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் சல்ஃபர் அதில் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் யூஸ்டு இன் த ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் phyto constituents. Best wishes for your brightful future, successful career and healthy pharmacy profession. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.